உங்களை கொல்ல கிடையாது. நான் இப்ப எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுங்க. நீங்க எல்லா அக்ரிமெண்ட்டையும் பிரிண்ட் அவுட் எடுங்க. யாரு இதுதான் ஃப்ராட். இதுதான் ஃப்ராட். இருங்க வர. இதுதான் ஃப்ராட். கொடுங்க கொடுங்க கொடுங்க. இப்போ வந்தா உங்க ஃப்ராட் கிடைச்சதுக்கு இது NCC ஓட பில் இல்ல. இது யாருக்கு தான் கேக்குறது? யாரு இது இது இங்க கொடுங்க. நான் படிக்கிறேன். இங்க கொண்டாங்க. இங்க கொண்டாங்க. இங்க கொண்டாங்க. இங்க கொண்டாங்க. இங்க கொண்டாங்கயா. இங்க படிங்க. நீங்க இங்க கொண்டாங்க. இதுதான் பேமெண்ட் போடுற பில். NCC பேர்ல கொடுக்குறானே இந்த கொள்ளக்காரன் யாரு சார்? இதுதான் பேமெண்ட். இந்த கொள்ளக்காரன் யாரு சார்? கொடுங்க. அது கொடுங்க. அது கொடுங்க. எனக்கு பதில் கொடுக்கிறதுக்கே விடாம எல்லாமே அப்படி நீ கொடுத்திருக்கிற நோடல் ஏஜென்சியோட பேர் என்ன? ஆல்ரெடி சொல்லிட்டேன். பேர் சொல்லு. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. பேர் சொல்லு. இன்னொரு வாட்டி சொல்லு. எதுக்கு 10 வாட்டி சொல்றீங்க? சொல்லு. நோடல் ஏஜென்சியோட பேர் என்ன? கேளுங்க வர. இதனால பிரச்சனை இருக்கு. இந்த ஊழல் முறைகேடு நீ உன்னோட நோடல் ஏஜென்சி நேம் பண்ணிட்டீங்க. அதோட பேர் என்ன? அதாவது பேசிட்டு வந்து நோடல் ஏஜென்சியோட பேர் என்ன சொல்லுங்க. அவன் என்ன அடிப்படையில் கொள்முதல் பண்றான்? அவனோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்கல்ல, அவன் என்ன அடிப்படையில் கொள்முதல் பண்றான்? எவ்வளவு கொள்ள கூட்டமா இருக்கு. நீங்க என்ன பேர்ல கொடுத்திருக்கீங்க? இது சொல்லுங்க. இது பூரா நான் இந்த வரை நீங்க சொல்லிட்டீங்களா? கவர்மெண்ட் என்னோட ஒப்பந்தம் போட்டுச்சு, நான் வந்து அவனோட ஒப்பந்தம் போட்டேன்னு சொல்லிட்டீங்களா? உங்களோட இந்த மாதிரி அக்கப்போருக்காக ஒப்பந்தம் போட்டு அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் முற்றுகை போராட்டம் வச்சிருக்கோம். அமைச்சர் பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு நாங்க போராட்டம் வச்சிருக்கோம். நான் கேட்கறது நீங்க உங்க சார்பா கொள்முதல் பண்றதுக்கு நோடல் ஏஜென்சி நிர்ணயம் பண்ணிருக்கீங்க, அதோட பேர் என்ன? அந்த பேர்ல உங்க கையில இருக்கிற பில். இப்ப எனக்கு சம்பந்தம் எப்படி சொன்னீங்க? இந்த பில் எப்படி வருது? அது இதுதானே கேட்டோம். இதுதான் உங்களோட நோடல் ஏஜென்சி தான் கார கேக்குறேன். இப்ப பில் எங்களோடது இல்ல, அவன்கிட்ட போய் கேளுன்னு சொன்னா இது யாரு? இது NCS. நான் எல்லா ஆதாரத்தோட இருக்கேன். வெயிட் பண்ணி உங்களோட நிறுவனத்தை ஒப்பந்தப்பட்ட நிறுவனத்தை கூப்பிடு. சார் ஒரே நிமிஷம் இருங்க சார். நீங்க கேக்குற கேள்வி கேக்குறீங்க, பதில் சொல்ல விட்டாங்க. நான் இந்த பில்ல கொடுத்தேன். இந்த பில்லுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை நீங்க சொல்லிட்டீங்க. சொன்னாரு இந்த பில்லுக்கு எங்களை சம்பந்தப்படுத்துறேன்னு கேக்குறீங்க. இந்த நீ கொடுத்திருக்கிற நோடல் ஏஜென்சியோட நிறுவனத்தோட பேர் என்ன அடிப்படையில கொள்முதல் பண்றான்? அதுதானே இருக்கிறாங்க. அப்ப இது இருக்கிறாங்க. ஏன் நீங்க எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா சொன்னீங்க? எவ்வளவு பெரிய மோசடி. இந்த பில் இருக்கு NCC டோட்டல் பில். அதுதான் கம்ப்யூட்டர் பில். அதுதான் பணம் வர வேண்டியது. ஒண்ணொண்ணா தானே பதில் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட்ட क्वेश्चन இந்த 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 நிறுவனத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா கொள்முதல் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல? எங்க சொன்னனே யாருங்க இந்த பில் கரெக்ட் தமிழ்நாட்டுல இப்ப நீனே எனக்கு இந்த பில்லுக்கு சம்பந்தம் இல்லன்னு இப்ப காட்டுறீங்களா? நான் அதனால தான் பில்ல பிடிக்க வச்சிருக்கேன். கிழிச்சு ஏத்திட்டீங்களா? நீங்க எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய கொள்ள கூட்டமா இருக்கீங்க நீங்க. அதாவது ஒரு நிர்வாக ரீதியா ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னா தவறை ஒப்புக்கொண்டு பொறுப்பான அதிகாரிகள் மாநில அரசு பொறுப்பு, நானும் பொறுப்பு, இந்த பணத்தை இத்தனை நாள்ல செட்டில் பண்றோம், இல்ல இதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நீங்க அக்ரிமெண்ட் போட்டாலே கவர்மெண்டோட நீங்க கொள்முதல் நிறுவனத்தோட கொள்முதல் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டது NCCF. பணம் யாருக்கு போனதுன்னு எனக்கு தெரியாது, கொள்முதல் என்ன பண்ணாரு எனக்கு தெரியாது, இந்த பில்லும் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு NCCF சொல்லுதுன்னா இது எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல மோசடி நடந்திருக்கு. இதுக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போறாரு? அமைச்சர் என்ன பதில் சொல்ல போறாரு? தமிழக அரசு இந்திய தமிழ்நாடு விவசாயிக்கு என்ன பதில் சொல்ல போகுது? நீங்க இங்க வந்து பேசக்கூடாது. நம்ம சொல்றதுக்கு பதில் தமிழ்நாடு முதலமைச்சர் தானே உங்களுக்கு உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டுச்சுன்னா அரசோட கையொப்பு இல்லாம அரசோட கொள்கை முடிவு இல்லாம எப்படி நீங்க கைது போட முடியும்? தமிழ்நாடு கவர்மெண்டோட கொள்கை முடிவு இல்லாம NCCFக்கு அவங்க அப்பா முதலமைச்சர் கலைஞர் கொண்டு வந்த கொள்முதல் திட்டத்தை கைவிட்டு உங்களோட கூட்டு சேர்ந்து ஒரு தனியார்